போகிறது எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப். ஒரு 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2/5 3/5 1/2 மீ போவா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எப்போதுமே எல்சிஎம் இங்கே கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும், மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும். 2 3 1. இப்போ எதுவுமே இதில் காமனாக இல்லாதனால என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். 2 6. இப்போ மேலே 6ன்னு வரும். அடுத்தது கீழே என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 5 5 1. இதில் எதுவுமே காமனாக இல்லை. எதுவுமே காமனாக இல்லைன்னா ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் 1. அப்போது 6/1 வரும். ஆன்சர் 6. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே எல்சிஎம் கேட்டுட்டாங்கனாலே என்ன பண்ணணும்னா நம்ம பிம்பத்தில் மேலே உள்ள நம்பர்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், 3/5 4/7 9/13. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், 2 3 4 9. ஃபஸ்ட்டு 2ஆல் 1 2 3 2 2 4. அடுத்து 9 அப்படியே வந்துடும். அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 1 2 3 9. இதுக்கப்புறம் எதுவுமே காமன் கிடையாது. 2 6 6 3 18 18 2 36. ஆன்சர் வந்து 36. அடுத்தது பாருங்கள், 2/3 4/9 5/6 7/12 மீ போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மேலே உள்ள நம்பர்ஸை எடுத்துக்குவோம். 2 4 5 7. இதெல்லாம் மேலே உள்ள நம்பர்ஸு. இப்போ இதுலையாவது 2 காமனாக இருந்தாலே போதும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 2 2 2 4 5 7. அடுத்தது அப்படியே மல்டிப்ளை பண்ணி வேண்டியதான். 7 35 35 2 70 70 2 140. அப்போது மேலே வந்து 140 வரும். மேலே வந்து என்ன வரும், 140ன்னு வரும். அடுத்து கீழே பாருங்கள், 3 9 6 12 இருக்குது. இப்போ எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை ஆகும். இப்போ 140/3. 1 3 3 9 4 3 12. அதுக்கப்புறம் எதுவுமே மல்டிப்ளை ஆகாது. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமனாக மல்டிப்ளை ஆகிறது. இந்த நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ 140/3 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 2/3 4/5 6/25 மீ போவா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் இங்கே கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மேலே கண்டுபிடிக்கணும். அப்போது 2 4 6. இப்போ இது எல்லாமே எதால் மல்டிப்ளை ஆகும், 2ஆல் மல்டிப்ளை ஆகும். 1 2 2 2 4 2 6. அதுக்கப்புறம் ஆகாது. அப்போ மேலே வந்து 2ன்னு வந்துடும். அடுத்து கீழே பாருங்கள், 3 5 25. ஏதாவது 2 மல்டிப்ளை ஆனாலே போதும் ஹெச்சிஎஃப்க்கு. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 5 5 I 5 25. 3 அப்படியே வந்துடும். I 3 15 15 5 75. ஆன்சர் வந்து 2/75. அடுத்தது பாருங்கள், 1/2 1/3 2/3 3/4 மற்றும் 4/5 மீ. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 1 2 கீழே தானே போட்டுருக்கோம் பாருங்கள். 2 3 3 4 5 இருக்குது. ஃபஸ்ட்டு 2ஆல் இதாகும். அப்போ இங்கே 1 வந்துடும். 3 3 இங்கே 2 வரும், 5 வரும். அடுத்து 3ஆல் 1 1 1 2 5 வந்துடும். I 2 10 13 30 32 60. அப்போ 1/60 ஆன்சர் வந்துடும். ஏன்னா மேலே வந்து எதுவுமே காமன் இல்லாதனால 1ன்னு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், 4/9 2/5 6/8 2/5 மீ பேவாக கேட்டிருக்காங்க. 4/9. இப்போ 4 மீ பேவானா நான் ஹெச்சிஎஃப் 4 2 6 2. என்ன பண்ணணும், 2ஆல் எல்லாமே இது பண்ணும். இப்போ 2 2 4 1 2 2 6 1 2. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மேலே வந்து என்ன வரும், 2ன்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணக்கூடாது, எல்சிஎம்க்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஹெச்சிஎஃப்க்கு இந்த 2 மட்டும் அப்படியே வச்சுக்கணும். இப்போ மேலே என்ன வரும், 2ன்னு வரும். மேலே 2ன்னு வரும். கீழே எடுத்துக்கணும். கீழே எடுத்துட்டோம்னா 9 5 8 5 மீ பேவானா என்ன பண்ணணும், கீழே மீபேவாக கேட்டிருந்தாங்கன்னா மேலே மீபேவாக கண்டுபிடிச்சிட்டு கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 5ஆல் இது பண்ணும், வகுப்படும். 9 8
1. இப்போது 9 8 72. 72 × 5 எவ்வளோ வரும்? 360 வரும். 2 10க்கு 0, 7 35 1 36. இப்போ ஏற்கனவே 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா மேலே கீழே 360. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1/180 ஆன்சர் வரும். இப்போது இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கான வீடியோ.